ஆகையால் தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த நினைவுகளை நாம் இங்கே பார்க்கிறோம். அவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லா சத்துருக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். நீதி பரிசுத்து வைத்துக் கொண்டு பயமில்லாமல் ஒரு காரியத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் திடப்படுத்தியிருக்கிறார். மூன்றாவது காரியம், அதாவது ஒரு ஜனங்களை சந்தித்து மீட்கும்படியாக அவருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நாலாவது, தமிழை குறித்து வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாக சொல்ல வார்த்தைகளை நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் நினைவுகளை கொண்டிருக்கிறார். ஐந்தாவது, பகைவன் கரத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு ரட்சிப்பை கற்றுள்ளார். இதெல்லாம் தேவன் வைத்த ஒரு நினைவுகளாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே அவ்வப்போது செய்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா! இதுதான் இந்த மாதிரி 5 திட்டம் தான். இனி பைபிளை படிச்சு பாருங்க. இந்த 5 திட்டமானது எல்லாத்தையும் செஞ்சிருக்க அப்படி ரொட்டேட்டிங்காக வரும். ஒவ்வொரு சூழ்நிலையில் இந்த 5ல் 1 நடக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையில் நீ வேதாந்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் தேவன் இடைப்பட்ட காரியத்தை நீங்கள் சிந்தித்தே ஆனால்